அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்நாட்டில் இருக்க புகழ்பெற்ற இன்ஜினியரிங் காலேஜஸில் என்ன மாதிரியான பிரான்ச்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது MITன்னு சொல்லப்படுற மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அண்ணா யூனிவர்சிட்டியோட டிபார்ட்மெண்ட்னு சொல்லப்படுற இந்த கேம்பஸ் குரோம்பேட்டில் இருக்குது. ஒரு ஸ்பெசிஃபிக் விஷயம், நான் படித்த கல்லூரி. சரியா? இந்த MITயோட வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சிட்டா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். MIT பார்த்தீங்கன்னாக்கா 1949 தொடங்கப்பட்டது. அந்த தொடங்கப்பட்ட விதமே ஒரு இன்ட்ரெஸ்டிங். ராஜமையர் அப்படிங்கிறவர் ஒரு வித்தியாசமான ஒரு பொறியியல் கல்லூரி ஸ்டார்ட் பண்ணோம். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு லிமிட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ், என்ன ஒரு 5-6 கூட தமிழ்நாட்டில் இருக்காது. அந்த சூழல். பட் அவர் என்ன பண்ணார்னா 2 வித்தியாசமான விஷயங்களை யோசிச்சார். ஒன்று பிஎஸ்சி பட்டப்படிப்பு படித்து முடித்தவர்களுக்கான இன்ஜினியரிங். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா SSLC 11 years, அப்புறம் காலேஜில் ப்ரீ யூனிவர்சிட்டின்னு படிக்கணும். PUC முடிச்சுட்டு தான் போகணும். ஆனால் ரொம்ப கம்மி இன்ஜினியரிங் காலேஜ் இருந்ததால் எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்காது. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, பிஎஸ்சி போயிடுவாங்க. அப்போ அந்த பிஎஸ்சியில் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3ல் எதையாவது ஒன்று மேஜர், மற்ற 2 ஆன்சிலரியா எடுத்திருக்கவர்களுக்கு ஒரு பட்டப்படிப்பு 3 years. அது ஆனால் அவர் தொடங்கும் போது டிப்ளமாவாக தான் தொடங்கினார். DMITன்னு அப்போ பேர். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக DMIT இருப்பாங்க. DMITயா நீங்கள் அப்படின்னா அந்த அந்த டிப்ளமாவுக்கே அவ்வளோ ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஒரு விஷயம். அப்போ இன்னொரு விஷயத்தையும் அவர் செஞ்சார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ்க்கு பண்ணணும். மற்ற இடத்துல இருக்கிறதுக்காக நான் ஒரு இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்பெஷலைஸ்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இந்த 3 தான் இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் கூட கிடையாது, எலக்ட்ரிக்கல் இந்த 3 தான் இருக்கும். ஸோ இப்போ இவர் இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது இதனோட நோக்கம் என்னென்னவா இருந்துச்சுன்னா, ஏரோநாட்டிக்கல், சொல்லப்போனால் கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் ஏரோநாட்டிக்கல் ஸ்டார்ட் பண்ண இடம் MIT தான். அதற்கு அடுத்த நிலையில் ஆட்டோமொபைல், அதுவும் ஃபர்ஸ்ட்டு. பிறகு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அன்னைக்கு கிடையவே கிடையாது, எலக்ட்ரானிக்ஸம் தான். ஸோ இந்த 4மே அன்றைக்கி ஸ்பெஷலைஸ்ட் ஏரியா. உங்களுக்கு இன்னைக்கு ஆட்டோமொபைல் துறையில் நம்ம கண்ட்ரியில் மட்டும் இல்லை, இட்டாலி வரைக்கும், யூரோப் வரைக்கும் போயிட்டு புகழ்பெற்று விளங்குகிற ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ் MITயிலிருந்து வந்தவர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சயின்டிஸ்டில் பெரிய பட்டியல் போடலாம். நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் இங்கே ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர். இன்னைக்கு இஸ்ரோட சீஃபாக இருக்கிற சிவன் அவர்கள் இங்கே படித்தவர். இது மாதிரி நம்ம ஒரு பெரிய பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். அண்டு வைஸ் சான்சலர்ஸ் பட்டியலில் பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் மன்னர்ஜி அவர்கள் இங்கேயே படித்து MITலேயே ஆசிரியராகி ப்ளஸ் அதோட யூனிவர்சிட்டிக்கே வீசியானார். இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியோட ரெஜிஸ்ட்ரார் இருக்கிற டாக்டர் கருணாமூர்த்தி என்னுடைய வகுப்பு தோழர். அவர் அதே மாதிரி இங்கேயே ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி படித்து CEGயில் ஆசிரியராக இருந்து இன்னைக்கு அங்கே ரெஜிஸ்டராக இருக்காரு. இது ஒரு மாதிரி ஒரு மிகப்பெரிய பட்டியல். ப்ளஸ் செலிபிரிட்டிஸில் சொல்லணும்னு கேட்டிங்கனாக்கா, மறைந்த எழுத்தாளர் சுஜாத் அவர்கள், இப்போ இயக்குனராக இருக்கிற சுசி கணேசன் உள்பட பலர் MITயிலிருந்து வந்தவங்கிறது MITயோட வரலாறு. சரி, இந்த DMIT அப்படியே போயிட்டு இருக்கும்போது எப்போ பிடெக் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1978 இந்த கல்லூரியை அரசாங்கம் டேக் ஓவர் பண்ணிக்கிச்சு. அப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஃபார்ம் பண்ண உடனே இது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியோட கான்ஸ்டியூண்ட் காலேஜாக மாறி பிடெக் என்கிற பட்டப்படிப்பு அப்புறம் தான் கொடுக்க ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ பிஎஸ்சி பிடெக். ஆனாலும் அந்த பிஎஸ்சி குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது அப்படியே தான் இருந்தது. அதற்கு அடுத்த நிலையில் 1996 அந்த பிஎஸ்சி கான்செப்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு +2 சேரலாம் அப்படிங்கிற ஒரு நிலை 4 வருட படிப்பாக மாறிடுச்சு. ஆனால் இன்னைக்கு லேட்டரல் என்ட்ரியில் பிஎஸ்சியில் இருக்கவங்க சேரலாம் செகண்ட் இயரில், அது தனி. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ்லையுமே சேரலாம் அந்த கான்செப்ட். ஆனால் இன்றைக்கு MIT ஒரு 1996 +2 முடித்த மாணவர்கள் படிக்கிற 4 வருட இன்ஜினியரிங் படிப்பாக இது இருக்கு. ஸோ அந்த வகையில் நான் ஏற்கனவே ஹிஸ்டாரிக்கலி சொன்னேன், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த 4 பிரான்ச்சும் இருக்கு. 5th நான் படித்த ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் ஆச்சு.
அதற்கு அடுத்த நிலையில் கொஞ்ச நாள் கழிச்சு 6th வந்து ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் அந்த பிரான்ச்சு அறிமுகமாச்சு. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஹிஸ்டாரிக்கலி இந்த ஒரு 6 பிரான்ச்சஸ் நீண்ட நாட்கள் இருந்துகிட்டே இருந்தது. வந்து இப்போ வந்து சில பிரான்ச்சஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதை தவிர செல்ஃப் சப்போர்ட் கோர்சஸும் நிறைய இப்போ வந்துருக்கு. அந்த செல்ஃப் சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்க வந்து ஆட்டோமொபைல் ரெகுலர்லேயும் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்லேயும் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சிஎஸ்சி வந்து ரெகுலர்லேயும் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்லேயும் இருக்குது. இசின்னு சொல்லப்படுற எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து ரெகுலர்லேயும் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்லேயும் இருக்குது. அதை தவிர புதுசாக சில பிரான்ச்சஸ் ஆட் ஆகிருக்கு. அது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இங்கே ஆட் ஆகிருக்கு. மெக்கானிக்கல் வந்து செல்ஃப் சப்போர்ட் மோடில் அவைலபிளாக இருக்குது. ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னாக்க செல்ஃப் சப்போர்ட் மோடில் இப்போ சேர்க்கப்பட்டிருக்கு வந்து. ஸோ இதெல்லாம் தான் வந்து எம்ஐடியில் இருக்கிற பிரான்ச்சஸ்ஸு. அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நான் சொன்னாலே அது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அப்படின்ற பேரை மாதிரி இருக்குது. இன்றைக்கி நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ்லேயும் அந்த பிரான்ச் வந்திருக்கு. என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் அப்படின்னாக்க, நம்ம இப்போ சமீபத்தில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பாஸ் பர்சன்டேஜ் வெளியிட்டாங்க. அதாவது 2019 இருக்கிற ஏப்ரல் மே 19 நடந்ததையும் பிறகு வந்து நவம்பர் டிசம்பர் 19 நடந்த அந்த ரிசல்ட்ஸை வந்து அனலைஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பெருமைக்குரிய விஷயமாக இந்த அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லப்படுற காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, எம்ஐடி, ஏசி டெக், இந்த 3ல் பாஸ் பர்சன்டேஜில் டாப் பண்ணியிருக்கிறது எம்ஐடி அப்படிங்கிறது வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். நல்ல ஒரு வாஸ்ட் கேம்பஸ். அந்த காலத்தில் கட்டப்பட்ட முரட்டு ஹேங்கர்னு சொல்லுவோம், அதெல்லாம் இப்போ வந்து பார்க்கறதே அதெல்லாம் இருக்குது. ப்ளஸ் ஏர்கிராஃப்ட் இருக்குது. ஏன்னா நம்ம ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னா ஏர்கிராஃப்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ஏர்கிராஃப்ட் அங்கே இருக்குது. அதனால் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புகழ்பெற்ற விஞ்ஞானிகளை உருவாக்கின ஒரு புகழ்பெற்ற கல்லூரி. அதனால் மீண்டும் நான் என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னாக்க, நீங்கள் எம்ஐடியில் ஒரு குறிப்பிட்ட பிரான்ச் ஆசைப்பட்டு கவுன்சிலிங்கில் போகிறீங்க, அந்த ஆசைப்பட்ட நீங்கள் பிரான்ச் கிடைக்கலனா அதுக்காக வந்து பிரான்ச்சை காம்ப்ரமைஸ் பண்ணுமே தவிர எம்ஐடியை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் எம்ஐடியில் கிடைக்கிறதுங்கிறதே மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். காலேஜ் உள்ள பார்த்தீங்கன்னா கல்ச்சரல்ஸ், மிட்டாஃபெஸ்ட், ஒவ்வொரு வருஷமும் அந்த கல்ச்சரல்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ப்ரெஸ்டீஜியஸ் கல்ச்சரல்ஸு, ஸ்போர்ட்ஸுக்கு வந்து பயங்கர முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. நல்ல ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே வந்து என்ஆர்ஐ உள்பட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டியே அப்படியே இருக்கிறதால பஸ்ஸு, ட்ரெயின் 2 வசதிகளும் டே ஸ்காலர்ஸுக்குமே உண்டு. வெளியூர்களிலிருந்து வந்து இறங்கும்போது அழகாக ஃபஸ்ட்டு தாம்பரத்தில் வந்து இறங்கி ஒரு 2-3 மினிட்ஸில் நம்ம கேம்பஸுக்கு வந்துடலாம். ஸோ இப்படி நிறைய மெரிட்ஸ் கொண்ட எம்ஐடியை பற்றின கட் ஆஃப் விஷயங்களை நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக போடுவேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஆஸ் யூஷுவல் நான் சொல்லுவேன். மற்றபடி டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி யூடியூப் சேனலில் இருக்கிற ரமேஷ் பிரபா எஜுகேஷன் பிளேலிஸ்ட்டில் இருக்கிற அத்தனை எஜுகேஷன் வீடியோவும் பார்த்து பயன்பெறுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.